ஒரு சட்டையோட அளவு எல்லாருக்குமே பொருந்தாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேற வேறையா இருக்கு. அவங்க சந்திக்கக்கூடிய சம்பவங்களும் வேற வேறையா இருக்கு. ஆனா, இதுல ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மனித பண்புகள், மனித குணங்கள். நம்ம எல்லாருமே சந்திக்கிறது இந்த மாதிரியான நபர்கள தான். சரியில்லாத மனநிலைமை கொண்ட மனிதர்களோடயே நம்ம அதிகமா பழகுனோம் அப்படின்னா, நாம தோல்விய சந்திப்போம். நல்ல மனநிலையோட இருக்கிறவங்கள மற்றவங்க எல்லாருமே முன்னேறணும்னு நினைக்கிறவங்களோட நம்ம வந்து பழகணும் அப்படின்னா நாமளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவோம். இப்போ ஒரு வாசகம் இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. ஜப்பானிய மொழியில் வந்து ஒரு வாசகம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க தெரியாம தவறான ஒரு ரயிலில் ஏறிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது அடுத்த ஸ்டேஷன்ல நீங்க இறங்கிடுங்க, இல்லைன்னா உங்களுடைய பயணம் வந்து தேவையில்லாத இலக்கை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரியான ஒரு வாசகம் தான். ஆனா எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பொருந்தாது. சில பேருக்கு அடுத்த ஸ்டேஷன் அப்படின்றதே ரொம்ப தூரமா இருக்கும். சில பேருக்கு பக்கத்துல இருக்கும். சில பேருக்கு நம்ம தவறான ரயில் ஏறிட்டோம் அப்படிங்கிறதே 4, 5 ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சில பேர் வந்து அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்குனாலும் திரும்ப வர முடியாத மாதிரி பல இடர்பாடுகள், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து மனிதர்கள் வந்து அமைச்சு குடுப்பாங்க. இப்படி நீங்க எந்த பொன்மொழிகளோ, வாசகங்களோ, இல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் யாராவது உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் இல்ல. ஒரே சட்டை வந்து எல்லாருக்கும் பொருந்தாது அப்படின்றது தான் நீங்க எடுத்துக்கணும். ஆனா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் வந்து சரிதான். அந்த நோக்கம் வந்து சரிதான். அது எல்லாருக்குமே பயன்பட வேண்டிய நோக்கம் தான். ஆனா, யாருக்கு எப்போ பயன்படும் அப்படின்றதுல மட்டும் மாற்று கருத்து இருக்கு. அதனால நீங்க தவறான ரயில் ஏறிட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஏறும்போதே நீங்க வந்து கான்ஷியஸா இருக்கணும். ஏறுனதுக்கு அப்புறம் நம்ம சரியான இடத்த நோக்கி தான் போறோமா அப்படின்ட்டு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சரியான இலக்கை சீக்கிரமா அடைய முடியும். நல்ல மனிதர்களோட பழகுவோம். சீக்கிரம் வெற்றி அடைவோம்.